திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாரிசு அரசியல் பண்றாங்க. அவங்க வாரிசு மட்டும்தான் அடுத்த தலைவராக முடியும். ஒரு சாதாரண கடைநிலை தொண்டன் தலைவரே ஆக முடியாது. ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் நடக்கிற கோல்டு வார் தான். அதாவது யாருமே விட்டு கொடுக்குற இடத்துலயும் இல்லை, விட்டு கொடுக்க போறது இல்லைன்னு. துரை வைகோவையும் மிஞ்சி மல்லை சத்யா அவர்கள் கட்சியை கைப்பற்றி வருவோம்னு பயப்படுறாரு வைகோ அவர்கள். இதைத்தான் அன்னைக்கு கலைஞரும் பண்ணாரு. டிஎம்கேல இருந்து இவரை தூக்குனதுக்காக 9 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க பாருங்க. அந்த உயிரையாவது மதிச்சு கட்சியை காப்பாத்துங்க. துரை வைகோக்குள்ள எந்த அனுபவம் கிடையாது, ஒரு குறைஞ்சபட்ச மூளையும் கிடையாது. ஸோ அவரை தயவு செஞ்சு அவர் ரிமூவ் பண்ணிட்டு மல்லை சத்யாவில உள்ள வச்சு அந்த கட்சியை கரெக்டான கூட்டணியில போய் ஒரு 4 சீட்டாவது வாங்கி ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். உதயநிதி மாதிரியான இப்ப அரசியலுக்கு வந்த ஆட்கள் பண்ணனா கூட பரவாயில்ல. அன்புமணிலாம் கிட்டத்தட்ட 20, 25, 30 வருஷமா அரசியல்ல பயணிக்கிறாரு. எம்பியா இருந்திருக்காரு. எத்தனையோ பெரிய பெரிய இடங்களை பார்த்திருக்காரு. அவருக்கு ஒரு இடம் உண்டு தமிழக அரசியல்ல. ஆனா அவர் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிளண்டர் பண்றது